தேவையில்லை. பார்த்தா பரமசிவன் ஆமாம் அப்பப்பா பார்வதியின் கோபம் பொல்லாத கோபமாக இருக்கின்றது. யார் ஜெயிச்சுட்டாங்க? சொந்த கணவன். ஆமா பாத்தீங்களாங்க, ஒவ்வொரு வீட்லயும் பத்திரகாளி பார்வதி பார்வதி சாமி நான் வெட்டி விட்டால் என்ன? ஆமாம். நீ வெட்டி விட்டால் என்ன? ஆண் வெட்டி விட்டால் என்ன? பெண் வெட்டி விட்டால் என்ன? ஆமாம். வா கைலாயம் என்று சொன்னார். முடியாது, ஒரு காலம் முடியாது. சரி பேசிப்போம். சென்று விடு. நான் ஒரு காலம் வர முடியாது என்று சொன்னார். ஆமாம். அப்ப என்னம்மா செய்ய போற? என்ன செய்ய போற? நான் இங்கே இருக்க போகின்றேன். ஆமாம். சக்தியை விட சிவம் தான் பெரிது என்று பேசினாயே. ஆமாம். இந்த சக்தி இல்லாமல் நீ என்ன செய்கின்றாய் என்று பார்க்கின்றேன். பொறுத்திருந்து பார், உன்னை பார்த்து விடுகின்றேன். அப்படி என்று அம்பாள் தில்லைவனத்திலே காளியாகத்தானே தில்லைக்காளியாக நின்று விட்டார். ஆமாம். பார்த்தா ஆண்டவன் சிவபெருமான் எவ்வளவுதான் ஒரு ஆம்பளை இறங்கி போக முடியும்? ஆமா, ஓரளவுதான் இறங்கி போவான். பார்வதி பார்வதி வருகின்றா இல்லையா? வர முடியாது. வர முடியாதா? ஆமா. சரி, நீ இங்கே கிட கிட. அப்படி இருந்தானே கைலாயம் சென்றுவிட்டார். ஆமா, கைலாயம் சென்றாரு. பரமசிவனால் நிற்க முடிந்ததா? முடியவில்லை. நடக்க முடிந்ததா? முடியவில்லை. உலக மக்களுக்கு யானை முதல் எறும்பு வரை 84,000 கோடி சீராதி படியளக்க முடிந்ததா? முடியவில்லை. முடியாது. ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் உடல் சிவனை சேர்ந்தது. ஓடக்கூடிய ரத்தம் சக்தி இல்லாமல் சிவபெருமானால் எழுந்து கூட நடக்க முடியவில்லை. என்ன பண்றாரு? படியளக்க மாட்டாமல் பரமசிவன் வாடுகின்றான். படியளக்க முடியாமல் பரமசிவன் வாடுகின்றான். சக்தியது எல்லாமல் சிவபெருமான் இருந்து விட்டார். சுவாமி, உலக மக்கள் எல்லாம் பசியால் வாடுகின்றார். தாங்கள் வந்து படியளக்க வேண்டும். ஆமாம். அப்பா, சக்தி இல்லையே சிவம் இல்லை என்பதை ஆமாம் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டு அந்த சக்தி இல்லாமல் என்னால் படியளக்க முடியவில்லையே. ஆமாம். அன்றாடம் செய்யக்கூடிய பூஜை புரட்சாளர்கள் செய்ய முடியவில்லை. ஆமாம். அப்படி என்று புலம்புகின்றான் ஈசன். ஓடி வந்தாக தேவர்கள் எல்லாம். ஐயா, தாயும் தந்தையும் ஒன்றாக இருந்தால்தான் அந்த வீட்டில் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆமாம். தாய் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் சண்டை போட்டு இருந்தா அந்த பிள்ளைகள் என்ன ஆகும்? நிம்மதியாக வாழ முடியாது. அதுபோல்தான் இந்த உலக மக்களும். ஆமா. உலகிற்கெல்லாம் தாயும் தந்தையுமாய் நீங்கள் இருந்தே திகழ்கின்றீர்கள். ஆமா. அன்னையை பிரிந்து ஒரு அனுப்பொழுது கூட நீங்க இருக்கக்கூடாது. அம்பாளை சென்று அழைத்து பாருங்கள். அப்படி என்றானே புறப்பட்டார். ஆமாம். சக்தி உபஜபலி அம்மா பார்வதி சக்தி என்று சிவம் இல்லை, சிவம் என்று சக்தி இல்லை. ஆமா. ஆண் என்று பெண் இல்லை, பெண் என்று ஆண் இல்லை, நீ என்று நான் இல்லை, நான் என்று நீ இல்லை. உண்மைதான். என் வெற்றி உன் வெற்றி, உன் வெற்றி என் வெற்றி. ஆமாம். வா கிட்ட போய் கூப்பிடுங்க. கிட்ட போய் வா பெண்ணு. அடி யார் வாங்கட்டும் பயன்தான். மதி கேட்ட ஈசா பித்தா கடி பேசுவோம். அவர் தொண்டை கடிமா வந்து காலை ஏன் பயப்படுறீங்க? இப்போதாவது புரிந்ததா? பெண்ணில்லா வீடு பேய்வாழும் பூமிக்கு சமாளம் என்று. நான் இன்று என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பொண்ணை படைத்து ஆமாம் என்னுடைய மானின் மொழி சூழ சமாளம் எல்லாம் உன்னிடத்திலே கொடுத்து உனக்கு இந்த நெட்டிக்கண்ணை கொடுத்து ஆமாம் எனக்கு பலபாகத்தை கொடுத்து ஆமாம் உன்னை வாழ வைத்தவள் நான். நீ என்னையே அவமானப்படுத்துகின்றாயா? அம்மா, நடந்து விட்டது, முடிந்து விட்டது. அதனால் நீ மனம் பொறுத்து என்னோடு வர வேண்டும் என்றுதானே அம்பாள் அழைக்கின்றார். பார்த்தார் உமா மகேஸ்வரி. சரி, ஆமா, உன்னோடு நான் வர வேண்டும் என்றால் ஆண் என்று பெண் வாழ முடியாது, பெண் என்று ஆண் வாழ முடியாது என்பது உண்மை என்றால் நீ உணர்ந்தால் மட்டும் போதாது, இந்த உலகமே உணர வேண்டும். எப்படி உணர வேண்டும்? மக்கள் உண்மையில் சரிபாரி எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன சரிபாரியா? ஆமா. எப்படி என் உடலில் சரிபாரியை கொடு, உடலில் சரிபாரியை கொடு என்று கேட்டார்.
ஆத்தாடி பைத்தியக்காரி, என் உடல் பொருள் ஆம் அத்தனையும் உமைக்கே சுமைக்கே. இதோ என்னில் ஒரு பாதியை தருகின்றேன் என்று சக்திக்கு இடமாகத்தை கொடுத்தார். சிவசக்தியாக, அர்த்தனார் ஈஸ்வரராக, பிள்ளை காளியாக, நடராக பெருமானாக, மக்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாகத்தானே காட்சி கொடுத்தார்கள். ஆமாம், சக்தியும் சிவபெருமான். இது அம்பாள், காளிகா அம்பாள் தோன்றிய வரலாறு. கொடுத்து வாழ்ந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆணைய விட்டு கொடுக்காம பொண்ணு இருக்கா இந்த மாதிரி தான் ருத்ரா தாண்டவமா வீட்டில் பெண்கள் மாறி விடுவாங்க. அதனால எல்லாத்துலையும் விட்டு கொடுத்து போங்க. இது உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ஐயா அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சற்று ஒரு 2 பாட்டுகள் இருக்கிறது, பார்த்துட்டு நன்றி கல்வி. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.